உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு சனிக்கிழமை காலை பொழுதிலும் இந்த குளிர்ச்சியான மாதத்திலே NBC செய்தி மலையில் ஹாட் டாக் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எல்லை இல்லாத மகிழ்ச்சி. அன்பு நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பார்க்கிற இந்த நேர்காணல் நிகழ்ச்சியிலே நீங்கள் பலனடைகிறீர்கள். அநேக போதகர்மார்கள், வேதாகம கல்லூரி மாணவர்கள் இன்னும் அதிகமாக இந்த நிகழ்ச்சியை மெருகேறச் செய்கிறது. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது ஒரு அடித்தளமாக இருக்கிறது என்றால் அது தேவனுடைய கிருபைதான். அன்பு நேயர்களே, உலகளாவிய தமிழ் சொந்தங்களே, இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள் அன்பு நேயர்களே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. உலகம் முழுவதும் எல்லா மதங்களிலும் இந்த பண்டிகைகள் அது பிரிக்க முடியாத ஒன்றாகவே இந்த மதத்தில் இணைஞ்சிருக்கிறது. இது எங்கிருந்து தோன்றியது? இது என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வேதத்திலிருந்து இதற்கான பதில் வேணும் ஐயா. மதங்கள் அப்படின்னு ஒரு கருத்து வந்தாலே அதை காப்பாற்றுவது இந்த பண்டிகைகள் தான். பண்டிகைகள் தான். ஆமாம். ரிலீஜியன் அப்படின்னு நீங்கள் நினைச்சா there will be festivals. ஆக பண்டிகைகள் மதத்தை காப்பாற்றுகிறது. இந்த பண்டிகைகள் என்பது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மதத்தின் சார்பில் ஒரு கொண்டாட்டமாக அது செய்யப்பட்டாலும் சமுதாயத்தில் அந்த மதம் அழியாதபடி காப்பாற்றுவதற்கு இந்த பண்டிகைகள் உதவியாக இருக்கிறது. பண்டிகைகள் இந்த பண்டிகை இல்லைன்னா காலத்தால் அந்த மதமே அழிஞ்சிரும். இந்த பண்டிகைகளுக்குள்ள நீங்கள் உள்ள நுழைஞ்சிங்கன்னா அதை ரெண்டா நீங்கள் பிரிக்கலாம். அதாவது சாதியை நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஆமாம், தீண்டாமையே அதில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பண்டிகையாக மட்டும் அதை பார்த்துடக்கூடாது. இதில் இந்த பண்டிகையை கொண்டாடுகிறவர்கள் தங்களுடைய சாதியை வெளிப்படுத்துவதை நல்லா நீங்கள் பார்க்கலாம். வெளிரங்கமாக நமக்கு அது தெரியும். ஜாதிக்கு ஒரு பண்டிகை. ஆமாம், அந்த ஜாதியினுடைய கட்டமைப்பை காப்பாற்றுவதற்கான பண்டிகைகள். இதில் ஏழைகளுக்குன்னு ஒரு பண்டிகை பார்த்தீங்கன்னா இல்லை. எல்லாமே வசதி படைத்த பணம் படைத்த மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தினுடைய வெளிப்பாடாக அந்த பண்டிகைகள் அமைகிறது. நீங்க பாருங்க, புதிய வெள்ளைச்சட்டையை போட்டு கலர் கலரா வண்ணப்பொடிகளை எடுத்து ஒருத்த மேல ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு ஒரு பண்டிகை கொண்டாடுறான். ஏழையால முதல்ல வெள்ளைச்சட்டையை போட முடியாது. அந்த சட்டையை அழுக்காக்கவே அவனால முடியாது. அப்போ அதை கொண்டாடுகிறவர்களுக்குள்ள ஒரு பொருளாதாரத்தினுடைய உயர்வை நீங்கள் பார்க்கலாம். அதனால இந்த ஃபெஸ்டிவல்ஸ் ரூட் ஆஃப் ஆல் காஸ்டிசம், அன்டச்சபிலிட்டி. அது மட்டும் இல்லை, பண்டிகைகளுக்குள்ள அவனுடைய பொருளாதாரம் ப்ராஸ்பரிட்டி தெரியுது. அந்த பண்டிகைகளை கொண்டாடுகிறவர்களுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய கொண்டாட்டங்களும் சிறப்பாக இருக்கும். ஏழைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எல்லாமே குறைவாக ஒன்றும் இல்லாத இருக்கும். பண்டிகைகள் எதை சுற்றி நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அது பெரும் கோவில்களை சுற்றி நடக்கும், பெரும் ஆலயங்களை சுற்றி நடக்கும். இப்போ கிராமப்புறங்களில் தாழ்த்தப்பட்டவர்கள் மத்தியில் இருக்கிற சின்ன கோவில்களில் அங்கே விளக்கு கூட எரிய முடியாத நிலையில் அவங்களுடைய பொருளாதாரம் அந்த பண்டிகையை சிறப்பாக அவங்க கொண்டாட முடியாது. அதனால மதங்களை காப்பாற்றுவதற்காக பண்டிகைகள், பண்டிகைகளை காப்பாற்றுவதற்காக சாதி பிரிவினைகள். இது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். காரணம் என்னன்னா, நான் ஒரு ஆந்த்ரோபாலஜி மாணவன், அதாவது மானிடவியல் மாணாக்கனாக நான் இருக்கிறதுனால மனிதன், அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய நெறிமுறை, அவனுடைய கட்டுமானம், அவனுடைய சாதிய அமைப்பு, இதெல்லாம் படித்திருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கருத்தை சொல்றேன். ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பண்டிகை என்பது யார் கண்டுபிடிச்சதுன்னா யாரும் சொல்ல மாட்டான். ஏன் அதை கொண்டாடுறோம்னா அதற்கும் பதில் இருக்காது. கேட்டா ஒரு சந்தோஷம் தானே, இருந்தா தானே நல்லது, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். சிறப்பு உணவுகள் கூட இருக்கு ஐயா. நீங்க உணவை பத்தி பேசுறது வந்தா அதுக்குள்ளவே மறுபடியும் நீங்க இன்னொரு பிரிவை பார்க்கலாம். அதாவது இறைச்சி முதலானவைகளை உண்கிறவர்கள்
இறைச்சி உண்ணாத மக்கள். அப்போ பண்டிகையிலேயே ஒரு வித்தியாசத்தை, ஒரு பிரிவினை நீங்கள் பார்க்கலாம். அப்படியானால் ஐயா, இந்த பண்டிகையை தொடர்ந்து பாரம்பரியம்னு ஒன்று இருக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த ஆண்டு நம்ம பண்டிகை கொண்டாடுறோம். இப்ப இருக்கிற பிள்ளைகள் அடுத்த ஆண்டு அதை கொண்டாடணும். அப்போ ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு இந்த பாரம்பரியமான இந்த பண்டிகைகளை கடத்த வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போ ஒவ்வொரு குடும்பமும் குழுக்களும் இனங்களும் அவங்களுடைய சாதிய கட்டமைப்பை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறாங்க. அந்த கடத்துகிறது தான் பாரம்பரியமாக வருகிறது. எங்க அப்பா செய்தாரு, எங்க முன்னோர்கள் செய்தாங்க. இன்னைக்கு ஆணவ கொலைகள் நடக்குது. புதிய சந்ததி, நியூ ஜெனரேஷன் ஏன் இவ்வளவு வெறி கொண்டிருக்குதுன்னா, அவங்களுடைய முன்னோர்கள் கொண்ட அந்த வெறியினுடைய ஒரு தாக்கம் தான் அது. இப்பொழுது இருக்கிற இளைஞர்கள் இவ்வளவு பெரிய பாரம்பரியத்தினுடைய வெறி கொள்வதற்கு காரணம் அவர்களுடைய முன்னோர்கள் விட்டு விட்டு சென்ற அந்த பண்டிகைகளிலிருந்து வருகிற தீண்டாமையிலிருந்து வருகிற. அதனால பாரம்பரியம் என்பது பண்டிகைகளை காப்பாற்றுவதற்காக, முன்னோருடைய வழிகளை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது. பண்டிகை ஆங்கிலத்தில் ஃபெஸ்டிவல் நம்ம சொல்றோம், பாரம்பரியத்தை நம்ம ட்ரெடிஷன் சொல்லுகிறோம். அதனால ட்ரெடிஷன்ஸ் ஆர் ரிசல்ட் ஆஃப் பாஸ்ட் ஹிஸ்டரி. இதை பேஸ் பண்ணி தான் இந்த காரியங்கள்லாம் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாரம்பரியம் நம்ம சொல்லும் போது உலக ரெண்டா நீங்க பிரிக்கலாம். இப்போ ஐரோப்பிய நாடுகள், அதே போல இங்கே தெற்காசிய நாடுகள் நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா அதிகமான இந்த பண்டிகைகளை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எல்லார்கிட்டையும் பண்டிகை இருக்கு, அதுக்கு அவங்க தான் காரணம். எரேமியா 10வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், முதல் 2 வசனங்கள், இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள், புரஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களாலே புரஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள், ஜனங்களின் வழிபாடுகள் வீணாயிருக்கிறது. தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா இந்த வசன பகுதியை ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதனால பண்டிகைகள் எப்படி உருவாகிறது? முதல்ல மனிதர்கள் இயற்கை தானே வணங்கினாங்க. இந்த 5 பூதங்கள் என்று சொல்லுவாங்க, மழை, காற்று, பஞ்சபூதங்கள் நம்ம சொல்றோம். அதே தான் இப்போ அவைகளின் முன்னிட்டு தான் இந்த பண்டிகைகள்லாம் உருவாக்கப்படுது. இயேசுநாதர் இதை எப்படி சொல்றாருன்னு பாருங்க. மத்தேயு 15வது அதிகாரம் 8வது வசனம், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்திலே சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. அதாவது இருதயத்தில் கடவுள்களை ஏற்றுக்கொள்ளாம வணங்காம வாயிலும் உதட்டிலும் தான் அவங்களுடைய பண்டிகைகளும் பாரம்பரியங்களும் மதமாக இருக்கிறது என்று சொல்கிறார். 9வது வசனம் பாருங்கள், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, இந்த இடத்துல ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் மென் பிகம் டாக்டர்ஸ் ஆஃப் டீச்சிங். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள், இன் வெயின் தே வர்ஷிப் மீ. இது கடவுள் சொல்றார். இந்த வார்த்தை அக்கால யூதர்களாகி இஸ்ரவேலர்களுக்கும் இக்கால கிறிஸ்தவர்களுக்கும் மிகவும் பொருந்தும். கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு பண்டிகை கிடையாது. அது ரொம்ப உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு பண்டிகை கிடையாது. ஆமா, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு கால இஸ்ரவேலர்களுக்கு என்று வித்தியாசமான ஏறக்குறைய ஒரு 6 வித்தியாசமான பண்டிகைகளை அவர்கள் கொண்டிருக்காங்க. ஆனா தேவன் கொடுத்த பண்டிகையை விட அந்த இஸ்ரவேலர்கள் மற்றவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட பண்டிகைகள், அந்த பண்டிகைகள் அவர்களை மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளிவிட்டது. இன்னைக்கு ஒவ்வொரு பண்டிகையிலும் மூழ்கி எழும்புகிற மனிதன் கூடுதலாக அவன் மனதையும் விற்று விடுகிறான், அவன் மானத்தையும் விற்று விடுகிறான், அவனுடைய அறிவையும் தொலைத்து விடுகிறான், அவன் பொருளையும் இழந்து விடுகிறான். பண்டிகைன்ற பேர்ல இவைகள் எல்லாம்
இழக்கக்கூடியதாக இருக்குது. உதாரணமாக இப்போ வருஷத்தில் ஒரு 6 பண்டிகையை கொண்டாடுகிறவர்கள் வைத்துக்கொள்வோம். 6 பண்டிகை இருக்குன்னு, அதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் அவன் செலவு பண்ணிடுவான், கடன்காரர்களாக மாறிடுவாங்க. இப்படி ஒரு கட்டளையே கடவுள் மனுஷனுக்கு கொடுக்கல. இருக்கிறவன் பண்டிகை கொண்டாடுறான், இல்லாதவன் வேஷம் போடுறான். இப்போ அவன் கொண்டாடுறான்னு சொல்லி இவனு கொண்டாடுறான், இப்போ அவன் வெடிக்கிறான்னு சொல்லி இவனும் வெடிக்கிறான், அவன் சுடுறானா இவனும் சுட்டுட்டு இருக்கான், அவன் உடுக்கிறானா இவனும் உடுத்துட்டு இருக்கான். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா பொருளாதார நலிவு ஏற்படுகிறது. இந்த குழப்பத்திலிருந்து இந்த பண்டிகை பாரம்பரியங்களை தூரமாக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை சார்ந்த நம்முடைய மதம், நம்முடைய பண்பாடு என்பது அது ஆரோக்கியமாக இருக்கணும், அது நலத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கணும், நஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக அது இருக்க கூடாது. அதனால பண்டிகைகள் ஒரு மனித கூட்டத்தின் பொருளாதாரத்தை காட்டுகிறது. பாரம்பரியங்கள் அந்த பொருளாதாரத்தினுடைய அடுத்த தலைமுறையை நமக்கு காட்டுகிறது. ஆக இந்த நீட்சிக்குள்ள, இந்த தகவலுக்குள்ள நம்ம சுருக்கமாக இந்த பண்டிகைகள் ஏன், இந்த பாரம்பரியங்கள் ஏன் என்பதற்கான பதிலை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஐயா, இப்போ ஒரு ஆதாரத்தை காமிச்சிங்க, கர்த்தர் கட்டளையிடாத பண்டிகைகள்னு. என்னால் அது தாங்கவே முடியல ஐயா. அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் எனக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுதுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. அவர்களை மோசையை கொண்டு தேவன் விடுதலை செய்கிறார். இஸ்ரவேலர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய பிள்ளைகள். இந்த இஸ்ரவேலர்களுடைய புத்தகம் தான் பழைய ஏற்பாடு. இந்த பழைய ஏற்பாடு என்பது மொத்தமாக இஸ்ரவேலுடைய வாழ்க்கை வரலாறாக அவங்களுடைய பண்டிகை, அவங்களுடைய தேவாலய முறைமை, அவங்களுடைய 10 கட்டளையினுடைய கட்டுப்பாடுகள், இதையெல்லாம் தான் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். கூடுதலாக இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் இதெல்லாம் அங்கே இருக்கு. நீங்கள் கேட்குறீங்களே, இஸ்ரவேலர்கள் தாங்களாக கொண்டாடின ஒரு பண்டிகையை பற்றி கேட்குறீங்க. இந்த பண்டிகையை கொண்டாடின அன்றைய இஸ்ரவேலர்கள் அவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய வழித்தோன்றர்கள். இவர்கள் எகிப்து தேசத்தில் 430 வருஷம் அடிமைகளாக இருக்காங்க. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு மோசையினால அவர்கள் வழி நடத்தப்பட்டாங்க. அப்படி அவர்கள் புறப்பட்டு போகும்போது ஆச்சரியமான முறையில் செங்கடல் அவர்களுக்கு திறக்கிறது, மலையிலிருந்து தண்ணீர் அவர்களுக்கு கிடைத்தது, கண்மலையின் தண்ணீர், வானத்திலிருந்து மன்னா அவர்களுக்கு ஆகாரமாய் கொடுக்கப்பட்டது. அப்படி புறப்பட்டு போன ஒரு மனிதன் கூட வியாதிப்படலை, கால்கள் வீங்கலை, போட்ட உடைகள் தேய்ந்து போகல. அத்தனை பேரும் அவ்வளோ வல்லமையா புறப்பட்டு போனாங்க. அப்படி புறப்பட்டு போனவர்களுக்கு சீனாய் மலையில 40 நாள் காத்திருந்து 10 commandments 10 கட்டளைகளை வாங்கிட்டு வர்றார். அவர் மலையிலிருந்து இறங்கி வருவது கொஞ்சம் காலதாமதமாக அந்த இஸ்ரவேல் நினைக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது யாத்திரையாகமம் 32வது அதிகாரத்தில் இருக்கு. அந்த கால தாமதத்தை கண்டு பயந்து அவர்களை சுற்றி இருந்த மற்ற ஜாதிகள், மற்ற மக்கள், கீழ் திசையார் என்று சொல்லக்கூடிய மற்ற மக்கள், அவர்கள் என்ன செய்கிறார்களோ நாம் அதை செய்து அதை ஒரு பண்டிகையாக மாற்றி நம்மை காப்பாற்றிக் கொள்வோம் என்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இதை தான் 32ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். மேலே இருந்து மோசே 10 commandment கையில் எடுத்துக்கிட்டு கீழே இறங்குறார். கீழே பார்த்தா பெரிய அமளி, பெரிய சத்தம், பெரிய கூச்சல், நடனம், களிப்பு சத்தம் கேட்குது. என்னையா நடக்குது அப்படின்னு அவர் ஆச்சரியமா பார்க்கிறார். இந்த வசன பகுதியை பாருங்க. யாத்திரையாகமம் 2வது வசனம். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரத்திகள் காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து
அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, கவனிங்க, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினார். இந்த பண்டிகை என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் யாத்திரையாகவும் 32வது அதிகாரம் 5வது வசனத்தில் முதல் முறையாக நம்ம படிக்கிறோம். இவன் அங்கே பண்டிகைன்னு சொல்லும் போது பின்னால என்னென்ன இருந்ததுன்னு நீங்க பார்க்கலாம். ஒரு கன்றுக்குட்டி, ரெண்டாவது அந்த கன்றுக்குட்டி பொன்னால் செய்யப்பட்டது. அது மாத்திரம் இல்ல, அதற்காக ஒரு பலிபீடத்தை கட்டி, இந்த கன்றுக்குட்டி தான் நம்மை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது. இப்போ கடவுளை அவர்கள் புறக்கணிச்சிட்டாங்க, ஜீவனுள்ள தேவனை அவர்கள் எழுந்து விட்டாங்க. இந்த கன்றுக்குட்டி வணக்கம் இந்நாள் வரைக்கும் நம் நாட்டில் இருக்கிறத நீங்க பார்க்கிறீங்க இல்லையா? இந்நாள் வரைக்கும் இருக்கு. அடுத்தது, ஒரு பண்டிகைன்னு சொன்னா உற்சாகத்தினுடைய மிகுதியினால அவன் படிச்சவனா இருந்தாலும் படிக்காதவனா இருந்தாலும் மேல இருக்கிற சட்டையை கட்டியே போட்டுருவோம். பாருங்க நீங்க, அவ்வளவு பெரிய உற்சாகம், அவ்வளவு பெரிய சந்தோஷம். இதை யாத்திரா 32:6, மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும், ஈட், குடிக்கவும், ட்ரிங்க், உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள், டு பிளே. அதாவது ஒரு பண்டிகை அதனுடைய கடைசி எல்லை எதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அது மிகுதியான உணவு, மிகுதியான குடி, மிகுதியான விளையாட்டு. இந்த இடத்துல விளையாட்டு என்பது செக்ஷுவல் இம்மாரலிட்டி என்று ஒரு பேராசிரியர் சொல்லுகிறார். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு கபடி விளையாட்டோ ஒரு கிரிக்கெட் விளையாட்டோ அல்ல, ஆண் பெண்ணோடு சேர்ந்து விளையாடுகிற விளையாட்டுகள். இந்த பகுதியை புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்தவர்களுக்கு ஞாபகப்படுத்துறார். நீங்கள் இப்படிப்பட்ட பண்டிகைகளை வைத்துக்கொண்டு அவர்களைப் போல விக்கிரக ஆராதனை ஆகாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க. சேம் ஸ்கிரிப்சர், அதாவது யாத்திரை 32 இந்த 6வது வசனம் அப்படியே எடுத்து கையாளப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் பக்கம் 235 7வது வசனம், ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிராராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அப்படியே அந்த வசனத்தை காட்டுறார். இப்போ விக்கிரக வழிபாடு எப்படி வருகிறது, பண்டிகைகள் அதை சேர்த்து கொண்டு எப்படி வருகிறது, ஒவ்வொரு பண்டிகையிலும் மனிதர்கள் எவ்வளவு பொருளை இழக்கிறார்கள். உணவின் பெயரால, குடியின் பெயரால, விளையாட்டின் பெயரால இன்னை நாள் வரைக்கும் எல்லா கலாச்சாரத்தில், அது சீன கலாச்சாரமா இருக்கலாம், மங்கோலிய கலாச்சாரமா இருக்கலாம், அரேபிய கலாச்சாரமா இருக்கலாம், ஆங்கில கலாச்சாரமா இருக்கலாம், இந்திய கலாச்சாரமா இருக்கலாம், எல்லா பண்டிகைகளும் ஒரு பாரம்பரியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறதையும் வழிபாடுகளோடு இணைக்கப்பட்டிருக்கிறதையும் ஜாதியையும் தீண்டாமையும் அடையாளப்படுத்துகிறதாயும், பணக்காரன் பணத்திலே மிதக்கிறான், ஏழை ஏழ்மையிலே சாகிறான். ஆக இந்த பண்டிகைகள் மனிதர்களை நமக்கு காட்டுகிறது. அதனால பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 14வது வசனத்தில், ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். இந்த பண்டிகைகள் உங்களை விட்டு ஓடாது, இந்த பாரம்பரியங்கள் உங்களை விட்டு ஓடாது, நீ விலகி வாழ். இதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவத்துக்கு நீங்கள் அங்கே உட்கார்ந்துட்டு தூபம் போட்டு இருக்க முடியாது. யூ ரன் அவே ஃப்ரம் இட். இதுதான் கிறிஸ்தவம். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா பல பண்டிகைகளை கொண்டாடுறாங்க. அவர்களுக்கு இந்த அதிகாரம் யார் கொடுத்தது? இது அப்போஸ்தலருடைய உபதேசமா? அவர்கள் நமக்கு எழுதி கொடுத்த 27 புத்தகங்கள்ல ஏதாவது குறிப்பு இருக்கிறதா? ஆதி திருச்சபையில இதை பற்றி ஏதாவது பேச்சு இருக்கிறதா? இப்போ ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் யூதர்களிலிருந்து தான் வந்தாங்க. The first century Christian mostly were converted from Jews only. அப்போ யூதர்கள் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டின்படி மதத்தின் அளவில் அவர்களுக்கு இருந்த பண்டிகைகள் எல்லாம் விட்டுட்டாங்க. கிறிஸ்தவர்களாக வந்தபோது அந்த பண்டிகை பக்கமே அவங்க போலையே. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு புதிய கிறிஸ்தவர்கள் இந்த தலைமுறையில் நாம் இன்னைக்கும் பண்டிகைன்ற பெயரில் பல விதமான விக்கிரக வழிபாடுகளை செய்து வருவதை
நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஐயா, இப்படி நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு முரண்பாடு வருதுங்க. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், அப்ப புனித வெள்ளி, இதுபடி நோன்பு நாட்கள் கடைபிடித்தல், இப்படிப்பட்ட பண்டிகை கொண்டாடுறாங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி பார்க்குறோன்னா, கிறிஸ்தவத்தில் உள்ள மதம்னு ஒன்று இருக்கு, மார்க்கம்னு ஒன்று இருக்கு. மார்க்கன்றது இந்த அப்போஸ்தலர்கள் எழுதி கொடுத்த இந்த 27 புத்தகங்களுக்குள்ளவே அடங்கி இருக்கிறவர்கள் மார்க்கத்தை சார்ந்தவர்கள். மதம் என்பது என்னன்னா, புதிய ஏற்பாட்டையும் கையில் வச்சிருப்பாங்க, அதன்படியும் நடப்பாங்க. புறஜாதிகள், கீழ் திசையார் செய்கிற விக்கிரக வழிபாடுகளை, பண்பாடுகளை, பாரம்பரியங்களை அவர்கள் சேர்த்துக் கொள்வாங்க. இப்போ அங்க தேர் இருந்தா இவனும் தேர் வச்சுக்குவான், அங்க கொடிமரம் இருந்தா இவனும் கொடிமரம் வச்சுக்குவான், அங்க சிலை வணக்கம் இருந்தா இங்கேயும் சிலை வணக்கம் வந்துடும், அங்கே கன்றுக்குட்டி இருந்தா இங்கேயும் கன்றுக்குட்டி உள்ள வந்துடும், ஆட்டுக்குட்டி வந்துடும். இப்போ கிறிஸ்தவர்கள் என்ன ஆயிடுச்சு, மதத்தின் கீழே இந்த பண்டிகைலாம் உள்ள கொண்டு வந்தாங்க. என்னை பார்த்து பலர் கேட்குறாங்க, இன்னைக்கு கிறிஸ்தவம் 2000 வருஷம் ஆகுது, ஆனால் முதல் 600 ஆண்டுகள் வரைக்கும் கிறிஸ்துமஸ் என்ற ஒரு பண்டிகை கிடையாது. அப்படிங்களா? கிடையவே கிடையாது. இயேசு பிறப்பு தானே அது. இயேசு பிறந்தார் என்பது நற்செய்தி, ஒரு போதனை, அதை நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆனா மண்ணினாலோ களிமண்ணினாலோ பிளாஸ்டிக் பொம்மையாக செய்து தொட்டு வணங்கி முத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, நமக்கு இல்லை. இப்போ பாருங்க, மேரி கிறிஸ்மஸ்னா மரியாள் இயேசுனுடைய தாயார், கிறிஸ் அப்படின்னா கிறிஸ்து. இந்த மேரியை, அவருடைய மகனாகிய கிறிஸ்துவை மாசாக்கினாங்க. எம்ஏஎஸ்னா என்ன அர்த்தம்னா, லத்தீன் மொழியில சிலை வணக்கம் என்று அர்த்தம். அப்போ மேரி கிரைஸ்ட் மாஸ்னாங்க. இப்போ எப்படி உள்ள நுழைஞ்சது பாருங்க விக்கிரகம். அடுத்தது என்னாச்சு, இந்த மேரி MARY கட் பண்ணிட்டான். அப்புறம் என்ன பண்ணிட்டான், MERRY மெரினா, மெரி கிறிஸ்துமஸ்னா. மெரினா வெறி கொண்டு ஆடுறது, குடிச்சிட்டு வெறிக்கிறது. இப்போ ஆரம்பத்துல தொடங்கின கிறிஸ்துமஸ் எங்க போயிடுச்சு பாருங்க, இப்ப வெறியில முடிஞ்சதுங்களா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேரியும் விட்டான், மெரியும் விட்டுட்டான், எக்ஸ் என்ற ஒரு வார்த்தை எக்ஸ்மஸ் சொல்றோம். இந்த இடத்துல எதுக்காக கொண்டாடுறான்னு தெரியாம போயிடுச்சு. எக்ஸ் என்பது மறைவா இருக்கிற ஒரு எண், மறைவா இருக்கிற ஒரு செய்தி, அதை நம்ம எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நீங்க மறைச்சிட்டு எப்படி எக்ஸ்ன்னு சொல்லுவீங்க? அது வரலாற்று உண்மையாச்சு. அதனால இந்த எக்ஸ் அங்க போட்டது. ஆக இது கொஞ்சம் கொஞ்சமா கரைந்து நீங்க போயிட்டு இருக்குது, நீங்கள் போகலாம். அடுத்தது இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் நீங்க ஒன்று கேட்டீங்க, புனித வெள்ளி, அது ஆங்கிலத்தில் குட் ஃப்ரைடேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா 6வது நூற்றாண்டுக்கு பின்னால வந்தவங்க கத்தோலிக்கர்களே அதை பிளாக் ஃப்ரைடேன்னு தான் சொன்னாங்க. அதாவது கருப்பு வெள்ளி, ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை அது காட்டுகிறது. ஆனா அதுக்கு பிறகு வந்த மக்கள் அதை குட் ஃப்ரைடேன்னு மாத்துறாங்க. அது அவங்களுடைய ஒரு சிந்தனைக்குரியதான வார்த்தையா எனக்கு தெரியுது. அதே போல ஈஸ்டர் என்ற வார்த்தையே கிடையாது புதிய ஏற்பாட்டில். ஈஸ்டர் என்னன்னு கேட்டா, ஒரு முட்டையை வைத்து அது எப்படி அதுக்குள்ளிருந்து குஞ்சு வெளியே எழுந்ததோ, வெளியே வருகிறதோ, அது போல கல்லறையிலிருந்து இயேசு வெளியேறினார். இந்த கருத்தை நீங்க குழந்தைகளுக்கு ஈஸ்டர் அன்னைக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, கடைகளுக்கு சென்று அமேசான்ல மற்ற கடைகளில் ஈஸ்டர் எக்னு வாங்கிட்டு வந்து அதை அறுத்து பலவிதமான சாக்லேட் அது உள்ள இருக்கும், பிள்ளைகளை அதை எடுத்து சந்தோஷத்தோடு சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஈஸ்டர் எக்கை கொண்டாடுற ஆளு உணவாக தான் அதை பார்த்தாரு தவிர விசுவாசத்தின்படி இயேசு மரித்தோர்ந்து எழுந்தார் என்றதாக அவர்கள் பார்க்கல. இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுந்தார் என்று அறிக்கை செய்யலனா உங்கள் வாயினார நீங்கள் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் படிக்கிறோம். அதனால கிறிஸ்துமஸ், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் இந்த 3 வார்த்தைகளும் புதிய ஏற்பாட்டில் இல்லை. ஆனா இந்த 3 வார்த்தைகள் இல்லைனாலும் அதுக்கு பின்னால் நடந்த சம்பவங்கள் இருக்கிறது. ஆனா அந்த சம்பவங்களை ஒரு பொது பண்டிகையாகவோ ஒரு பாரம்பரியமாகவோ இல்லாதவைகளை ஜோடித்து சொல்லவோ நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதனாலதான் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் படிக்கிறோம், சகோதரரே
எழுதப்பட்டவைகளுக்கு மிஞ்சி நீங்கள் எண்ண வேண்டாம். நீ திங்க் பண்ணாத. டு நாட் திங்க் பியாண்ட் வாட் இட் இஸ் ரிட்டன். நீ அதிகமாக திங்க் பண்ணதுனால தான் இதெல்லாம் கொண்டு வந்துட்டு. அடுத்தது 1 பேதுரு 4 அதிகாரம் 11 படிச்சீங்கன்னா, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். இஃப் ஒன் டீச், லெட் him டீச் த ஆர்க்கிள்ஸ் ஆஃப் காட். இப்போ இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வந்துரும்போது ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காட்டும்போது இந்த பாரம்பரியம், இதுதான் அந்த பாரம்பரியம் நம்ம சொல்றோம். என்னதுன்னா, நமக்கு முந்தைய தலைமுறை இதை கடத்திடுச்சு நம்ம கிட்ட. இப்போ நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு இதை கடத்திட்டாங்க. இப்போ நமக்கு இது பாரம்பரியமா போச்சு. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் அவங்க பிள்ளைகளுக்கு இதை கடத்துவாங்க. அதனால ஃபெஸ்டிவல்ஸ் அப்படியே பாரம்பரியமாக கடத்தப்படுகிறது. அப்போ கிறிஸ்தவத்துக்குள்ள இந்த விக்கிரக வழிபாடு அப்படியே கடத்தப்பட்டிருக்கு. உலகத்தினுடைய பொது தலைவர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேரை நான் சொல்ல விரும்பல. சீனாவில் செய்யப்பட்ட ஒரு பெரும் பொம்மையை நடு இரவுல உலகம் முழுவதுக்கும் தூக்கி காட்டி அதற்கு ஒரு முத்தம் இடுகிறார். அப்போ ஜனங்களுடைய மனதுல வணங்கக்கூடிய முத்தமிடக்கூடிய ஒருவராக இன்னும் இயேசு இருக்கிறார். ஆனா அப்போஸ்தலர் காலத்துல முதல் திருச்சபையில முதல் 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட வரலாற்றை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். அந்த முதல் பிரசங்கத்துல குணமாக்கப்பட்டவர்கள் 3000 பேர். இந்த 3000 பேருக்கும் சொல்லப்பட்ட செய்தி என்னன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிலிருந்து செய்தியே சொல்லல. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார், கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டார், அவருடைய ஆத்மாவை பாதாளம் விழுங்கவில்லை, இயேசுவை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று அப்போஸ்தலர் சொன்னாங்க. இந்த வார்த்தையை கேட்டுதான் 3000 பேர் அன்றைக்கு ஞானஸ்தானம் பெற்றாங்க. ஞானஸ்தானம் பெற்றவர்களை கிறிஸ்து தலையா இருக்கிற சபையில தேவன் அனுதினமும் சேர்த்து கொண்டார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை படிக்கிறோம். இந்த கருத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தில் 2 முறை, 9வது அதிகாரம், 10வது அதிகாரம், 16வது அதிகாரத்தில் 2 முறை, 18வது அதிகாரம், 19வது அதிகாரம் ஆக ஏறக்குறைய புதிய ஏற்பாட்டில் 9 இடங்களில் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒருவன் எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற தகவல் இருக்கு. இந்த 9 இடங்களிலும் இயேசுவை பாலகனாக அவர்கள் போதிக்கவே இல்லை. அவரை சிலுவையிலிருந்தே எடுத்து காண்பிக்கிறார்கள். அதனால தான் 1 கொரிந்தியரில் நம்ம படிக்கிறோம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனா இருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 1:18 நம்ம படிக்கிறோம். கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் சிலுவை பற்றியது, அதுதான் மனிதர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால ஏராளமான பண்டிகைகளில் மூழ்கி இருக்கிற நீங்கள் ஒரு கால் நீங்கள் விக்கிரக வழிபாடுகளுக்கு சென்று விடுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால்தான் சொல்றாரு, நீங்கள் விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். அதனால நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், இன்றைய கிறிஸ்தவ தலைவர்கள், பரிசுத்தாவிக்குள் வாழ்கிறவர்கள், பரிசுத்தாவியால் வழிநடத்தப்படுகிறவர்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவத்தில் உள்ள 3 பெரிய பிரிவுகள், அதில் இந்த 3வது பிரிவு மக்கள் பரிசுத்தாவை குறித்து எப்போதும் பேசுகிறவர்கள். ஆனால் இன்னைக்கு இந்த விக்கிரக வழிபாட்டை அதிகமாக செய்தவர்கள் யார் என்று பார்த்தா அவர்களாக தான் இருக்காங்க. இதை நாம் கவனிக்க வேண்டும். ஐயா, நீங்க சொல்றதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உண்மையிலே கொண்டாடவே கூடாதுன்னு சொல்லப்படுதுங்களா? கண்டிப்பாக நாம கொண்டாட வேண்டியது இயேசு கிறிஸ்துனுடைய மரணம். அதை நினைவுபடுத்தக்கூடியது இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் அடையாளமா இருக்கிற கர்த்தருடைய பந்தி. இதை தான் நாம நினைவு கூற வேண்டியதாக இருக்கிறது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் உண்டாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்போ கிறிஸ்தவர்கள் கொண்டாட வேண்டிய, சுற்றி மகிமைப்படுத்த வேண்டிய
ஒரு பண்டிகையாக வாரத்தின் முதலாவது நாளில் கர்த்தருடைய பந்தி மட்டுமே இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு கால கிறிஸ்தவர்களுக்கு விக்கிரக வழிபாடு செய்கிற எந்த ஒரு பண்டிகையும் கிடையாது. தெர் இஸ் நோ ஃபெஸ்டிவல் அக்கார்டிங் டு தி நியூ டெஸ்டமெண்ட். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் இந்தியாவில் இருக்கான், சீனாவில் இருக்கான், ஆப்பிரிக்காவில் இருக்கான்னா அந்தந்த மண்ணிலே இருக்கிற இயற்கையான பண்டிகைகள் இருக்கும். உதாரணமாக தேசிய ஒருமைப்பாட்டு நாள், தேசிய விடுதலை நாள், அறுவடை நாள், இப்படிப்பட்ட சோஷியல் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும். அதை நீங்கள் எடுத்துக்கலாம், அதை நீங்கள் செலவு பண்ணலாம், அதை பற்றி பயன்படுத்திக்கலாம். ஆமாம், அந்த ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒன்று இருக்கும், அதை வேணா நீங்கள் அனுசரிக்கலாம். ஆனால் அதை விக்கிரக வழிபாடாக நீங்கள் மாற்ற முடியாது. பாருங்க, கொலோசியர் 2வது அதிகாரம் 16-17 வசனங்கள். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது கவனிங்க, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது கவனிங்கள், ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அப்போ இவ்வளவு தெளிவாக அது ஓய்வு நாள் கூட உங்களுக்கு இல்லை அப்படின்றார். இதுதான் புதிய ஏற்பாட்டு. அதனால புதிய ஏற்பாட்டில் மனிதர்கள் கொண்டாடுகிற விக்கிரக வழிபாடாகிய ஒரு பண்டிகை, அதை தொடர்ந்து வருகிற பாரம்பரியம் நமக்கு போதிக்கப்படவில்லை. கர்த்தராகிய இயேசுனுடைய வருகைக்கு காத்திருப்பது தான் கிறிஸ்தவத்தினுடைய கடைசி நாளாக இருக்க முடியும். ஐயா, இன்றைய NBC செய்தி மடல் இதுவரை கேள்விப்படாத ஒரு அரிய தகவல்கள், உலகம் முழுவதும் அனுசரித்து வந்த பண்டிகை பாரம்பரியங்களுக்கு ஒரு சரியான தீர்வை நீங்கள் வேதத்திலிருந்து எடுத்து காண்பிச்சிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அன்பு நேயர்களே, நீங்கள் மதத்தில் இருக்கிறீர்களா, மார்க்கத்தில் இருக்கிறீர்களா, பண்டிகையை பாரம்பரிய அனுசரிக்கிறவர்களா இருக்கிறீர்களா, எப்பேற்பட்ட தெளிவை நீங்கள் அடைந்திருப்பீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். தொடர் நிகழ்ச்சியை பாருங்கள், மனம் திரும்புங்கள், அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ். குலசேகரன். நன்றி, வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882.